Hello friends, welcome to Fantasy with Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்ரீலங்கா அண்ட் நியூசிலாந்து உங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு டைமிங் காலை 10 மணிக்கு வந்து மேட்ச் வந்து நடக்கிறதுக்குங்க. ஸோ இந்த மெனுவை பொறுத்த வரைக்கும் கல்லையில தான் வந்து நடக்குது. கல்லை இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் கல்லையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு தகுந்த ஆக்கலாம் பிளேயர்ஸா இருக்கட்டும், இல்ல கேப்டன் வைஸ்கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும், சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் லெவலில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, அடுத்ததா பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல பேட்டருக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும் சொல்லியிருக்காங்க. அது ஒரு டெஸ்ட் மேட்ச் எடுத்து டெஸ்ட் மேட்சுக்கு நம்ம சூட்டபிளான ஒரு கிரவுண்டுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங் அந்த டெஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் நடக்கும். அதில் ஃபர்ஸ்ட் 2 நாள் பேட்ஸ்மேன் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 320 330 வரையும் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே 3வது நாள்ல இருந்து 5ஆம் நாள் வரையும் அப்படியே ஃபர்ஸ்ட் 2 நாள் எப்படி பேட்ஸ்மேனுக்கு சப்போர்ட் இருந்துச்சோ அடுத்த 3 நாள் அப்படியே ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதிகபட்ச விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ பர்டிகுலர் வினோவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் வெனு ரெக்கார்டை வந்து பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 44 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல மேட்ச் அதாவது பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து பார்த்தீங்கன்னா 23 மேட்சும், பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 15 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 365 அப்படிங்கறத அடிச்சிருக்காங்க. அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸோட ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா 314. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அடுத்து அப்படியே போனா தேர்ட் இன்னிங்ஸ் ஃபோர்த் இன்னிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 250 157. ஸோ இந்த மாதிரி குறைய வாய்ப்புகள் இருக்கு. காரணம் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ்ல பேட்ஸ்மேன் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது. பிச் யூஸ்டாக நல்லா அப்படியே ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து டேக்கன் வாய்ப்புக்கு ஸ்பின்னர்ஸ் நல்லாவே சப்போர்ட் ஆகும். இப்படி இருக்கும்போது அடுத்து தேர்ட் இன்னிங்ஸ் ஃபோர்த் இன்னிங்ஸ் எல்லாம் ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க. ரெண்டு ரொம்ப ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்த்த ஹெட்வெட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 38 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல நியூசிலாந்து 18 மேட்சும், ஸ்ரீலங்கா 9 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நியூசிலாந்து வந்து கிட்டத்தட்ட அதிகபட்சம் வின்னிங் பொசிஷன்ல வந்து இருக்காங்க. 9 மேட்ச் அதிகமா வந்து வின்னிங்ல இருக்காங்க. பட் இந்த வெனுவில் ஸ்ரீலங்காவில நடக்கிறதுனால ஸ்ரீலங்கா பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் நிறையவே இருக்கு. அந்த பரிச்சயப்பட்ட வெனு நல்லா நிறைய மேட்சஸ் வந்து அதில் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஸ்ட்ரைக்லி அட்வான்டேஜ் வந்து இருக்கு. ஓகே, பார்த்ததா நீங்க நம்ம குபேரா ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து ரொம்ப வேரியேஷன் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம குபேரா ஃபேண்டசி ஆப்பை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டியோ. அந்த டியோங்கிற ஆப்ஷனை தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து யூஸ் பண்றாங்க. 90% குபேரான்னு எடுத்துக்கிட்டாவே டியோ தான் வந்து யூஸ் பண்றாங்க. டியோ பெருசா ஒண்ணும் கிடையாது. டியோ பொறுத்த வரைக்கும் பிக் 1 பிளேயர் வின் மோர் மணி. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான். நம்ம ஒரு பிளேயரை பிக் பண்ணாவே போதும், அவங்களே இந்த மாதிரி ஒரு 5 ஆப்ஷன் வைஸ்ல கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்த பிளேயர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பிளேயரை மட்டும் நம்ம பிக் பண்ணி பிளே பண்ணா போதும் நிறைய மணி வந்து வின் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ரோஹித் சர்மா பிக் பண்ணிருக்கீங்கன்னா ஆப்னன் கிளாஸனை வந்து பிக் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு தான். இப்போ இவங்க 2 பேரும் எடுத்திருக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ரோஹித் சர்மா ஒரு 97 பாயிண்ட் எடுத்திருக்காரு, கிளாசன் 97.5 பாயிண்ட் எடுத்திருந்தாலும் கிளாசன் வந்து வின்னிங் இருக்கு. நம்ம 0.5ல நம்ம வின்னிங் எடுக்கலாம். இதுல வந்து நம்ம 11 பேர் கொண்ட டீமை கிரியேட் பண்ண தேவையில்ல. கேப்டன் வைஸ்கெட் ஆப்ஷன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க கொடுத்துருக்க 5 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயர் நம்ம பிக் பண்ண போறோம். ஸோ நம்ம கிட்ட ஒரு 11 பேருமே அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம். அதுல ஒருத்தர் 100% கேப்டன் ஆகிறதுக்கு இருப்பாண்டா, ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ அந்த பிளேயர் இதுல இருந்தாருன்னா அவரை பிக் பண்ணி நம்ம பிளே பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம டியோலயே இன்னொரு அப்டேட் வெர்ஷனா டியோ ப்ரோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டியோ ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 2 பேரை நம்ம பிக் பண்ற மாதிரி இருக்கும். டியோல ஒரு பிளேயர், டியோ ப்ரோல 2 பிளேயர் நம்ம பிக் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது
காலம் 1 காலம் 2 அப்படிங்கிற 2 காலமா வந்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. இதுல காலம் 1ல இருந்து ஒரு பிளேயரும் காலம் 2ல இருந்து ஒரு பிளேயரும் வந்து நம்ம பிக் பண்ணணும். இந்த 2 பிளேயரும் எடுத்திருக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணி அதே மாதிரி ஆப்னன்ட் டீம்ல இருக்க 2 பிளேயரும் எடுத்திருக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து வின்னிங் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கு. நம்ம ஒரு 11 பேரை கொண்டு டீமை கிரியேட் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பிளே பண்றது ரொம்ப சிரமமா இருக்கிறவங்களுக்கு பிக் 1 பிளேயர் அண்ட் பிக் 2 பிளேயர் இந்த ஆப்ஷன் வைஸ்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க அந்த டியோ ஆப்ஷனுக்கு நடக்கிற எல்லா மேட்சுக்குமே நாங்க யாரை ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் வைஸ்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதே பிளேயரை நீங்க ட்ரை பண்றதா இருந்தாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. அதுல நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FG. ஓகே, இப்போ அடுத்ததா 2 டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவன்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பத்தும் நிசங்கா அண்ட் கருணாதனா. ஸோ இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. குசல் மெண்டிஸ், ஆஞ்சலோ மேத்யூஸ், தினேஷ் சண்டிமல். இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு தினேஷ் சண்டிமல். தனஜய டி சில்வா, கமிந்து மெண்டிஸ், ஜெயசூர்யா, பெர்னாண்டோ, அஸ்தோ பெர்னாண்டோ. ஸோ இவங்க தான் ஸ்ரீலங்காவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. அப்ப அடுத்ததா நியூசிலாந்தோட பிளேயிங் பொறுத்த வரைக்கும் டேவன் கான்வே அண்ட் டாம் லாதம். ஸோ இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. கெயின் வில்லியம்சன், டேரல் மிச்சல், ரச்சின் ரவீண்டா, டாம் பிளைண்டல், மைக்கேல் பிரேஸ்வெல், டிம் சவுதி, மேட் ஹென்ரி, மெச்சல் ஸ்டாண்டர் அண்ட் ஆஜஸ் பட்லே. ஸோ இவங்க நியூசிலாந்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்த 2 டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் தினேஷ் சந்திமல், தனஜயன் டி சில்வா அண்ட் ஆஞ்சலோ மேத்யூஸ். ஸோ இவங்க வந்து டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ தினேஷ் சண்டிமல் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாருங்க. ஸோ டெஸ்ட் மேட்ச் நீங்க எடுத்துக்கிட்டாவே 2 டீம்ல இருக்க விக்கெட் கீப்பர் மஸ்ட் ட்ரை. காரணம் டெஸ்ட் மேட்ச் பொறுத்தவரைக்கும் 5 இன்னிங்ஸ் வரையும் பிளே பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் மேட்ச் முடிகிற வரையும் ஃபீல்டிங் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல விக்கெட் கீப்பர் கிட்டத்தட்ட ஒரு மேட்சுக்கு 5 கேட்ச் இல்லை போத்துல 6 கேட்ச் வரையும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே அந்த 3rd down 4th இன்னிங்ஸ்ல போக ஸ்பின்னர்ஸ் நல்லா டாமினேட் பண்ணும் போது விக்கெட் கீப்பர் நல்லாவே கேட்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல விக்கெட் கீப்பிங் மூலயமாவே கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. போத் டீம் விக்கெட் கீப்பர்ஸ், இந்த நியூசிலாந்தா இருக்கட்டும் ஸ்ரீலங்கா 2 டீமோட விக்கெட் கீப்பர்ஸுக்கும் போத் கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து ஒரு 55-60+ ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் தினேஷ் சண்டிமலை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர் வராரு. ரீசன்ட் மேட்ச்ல ஒரு பேட்டிங் ஸ்கில் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ லாஸ்டா அந்த மேட்ச்லயே கிட்டத்தட்ட இன்னிங்ஸுக்கு ஒரு 25+ ரன் 30+ ரன் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. நம்ம பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 40+ ரன் அடிச்சாவே போதும். கிட்டத்தட்ட வந்து போத் இன்னிங்ஸ் 5 இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 40 ரன் அடிக்கிறாலும் விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங்ல கிடைச்ச ஒரு 40+ ரன் கிட்டத்தட்ட ஒரு 50+, கிட்டத்தட்ட ஓவரால ஒரு 100ல இருந்து ஒரு 110+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு தினேஷ் சண்டிமலை பொறுத்த வரைக்கும். ஸோ டெஸ்ட் மேட்ச்னாவே போத் 2 டீம்ல இருக்க விக்கெட் கீப்பரை மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா தனஜய டி சில்வா பவுலிங்ல போத் இன்னிங்ஸ்ல சேர்த்து ஒரு 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சொல்ல கிடையாது, போத் இன்னிங்ஸ்ல சேர்த்து 2 விக்கெட் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அதில் வந்து கிடைச்சிடும். ஸோ டெஸ்ட் மேட்ச்னாவே விக்கெட் எடுத்தீங்கன்னா 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்காது. அதாவது ஸ்டெம்பிட் LBW மூலமா விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கும். இல்ல கேச்சஸ் மூலமா தான் விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு 18+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். ஸோ T20 இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெம்பிட்டா இருந்துச்சுன்னாலும் சரி, ஸ்டெம்பிட்டா இருந்தால் ஒரு 37+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும். ரன் அவுட் இந்த மாதிரி இருந்தாலும் இல்ல கேச்சஸ் மூலமா விக்கெட் எடுத்துட்டாலும் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கும். ஆனா டெஸ்ட்ல அப்படியே சேஞ்சஸ், கேச்சஸ் மூலமா விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா 18+ ஃபேண்டசி பாயிண்ட் தான் வந்து கிடைக்கும். அண்ட் LBW அண்ட் ஸ்டெம்பிட் பண்ணாங்கன்னா 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது தான் கிடைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தனஞ்சய டி சில்வா பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட், நம்ம காமனா ஒரு 2 விக்கெட்னு வந்து எடுத்துக்கோம். 2 விக்கெட்டுக்கும் போது 40+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4, இது ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இவர் பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து கிடைச்சிடும். போத் இன்னிங்ஸ்ல ஒரு 45 ஃபேண்டசி பாயிண்ட் பவுலிங் மூலமா வந்து கிடைச்சிருது. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா
ரீசெண்ட் வயசுல ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. மேட்சுக்கு ஒரு 25+ இருந்து ஒரு 30+ அடிச்சிட்டு இருக்காரு. லாஸ்ட் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டெஸ்ட் மேட்ச் அந்த இங்கிலாந்தோட அந்த மேட்ச்ல ஓரளவுக்கு நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ போத் இன்னிங்ஸ்ல சேர்த்து ஒரு 35 இருந்து ஒரு 40+ ரன் வரையும் அடிக்கிறாருன்னு வச்சுக்கிட்டாலும் 40க்கு முதல் கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆங்கிலோ மேத்திஸ், ஸோ ஆங்கிலோ மேத்திஸை பொறுத்த வரைக்கும் பந்து அதிகமா போடுவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. என்னை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் பவுலிங் ஆப்ஷன் வந்து இவருக்கு கொடுக்க கிடையாது. இந்த இதுலயும் கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 5 ஓவர் அப்படிங்கிறத இவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். ஒரு 5 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவருக்கு நம்ம போத் இன்னிங்ஸ்ல சேர்த்து ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 2 விக்கெட்டுங்கும் போது 40+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங் ஆர்டர்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காருங்க. டெஸ்ட் மேட்ச் எப்படி பிளே பண்ணணும் அதுக்கு தகுந்தாக்குல பிளே பண்றாரு. குறிப்பா செகண்டா பேட் பண்ணும் போது அவரோட கடைசி வரும் பால எல்லா பாலுமே ஹிட் அண்ட் டைப்ல ஆட மாட்டாரு. அந்த ஒரு ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற போது ஸோ ஆங்கிலோ மேத்திஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் போத் இன்னிங்ஸும் சேர்த்து பேட்டிங்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 55+ இருந்து ஒரு 60+ ரன் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் பிராஸ்வெல் அண்ட் டாம் பிளண்டல்ஸ். ஸோ டாம் பிளண்டல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தினேஷ் சண்டிமலுக்கு என்ன சொன்னோம் அதே ஆப்ஷன் தான். என்ன ஒண்ணு, தினேஷ் சண்டிமல் டாப் ஆர்டர்ல பேட்டிங் வராரு. டாம் பிளண்டன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன்ல தான் வந்து பேட்டிங் ஆடல இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 3rd டவுன் அந்த மாதிரி பொசிஷன்ல தான் வந்து பேட்டிங் ஆடாது. பட் பேட்டிங் வாய்ப்பு கம்பல்சரி இவருக்கு வந்து கிடைக்கும். பேட்டிங்ல இருந்து போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 40+ இருந்து ஒரு 45+ ரன் வரையும் விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 45+ங்கும் போது ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட். விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 50 ஓவரால ஒரு 100ல இருந்து ஒரு 120+ ரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பிராஸ்வெலை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் நம்ம இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நான் கம்மியா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஆவரேஜா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. 3 விக்கெட்டுங்கும் போது 60+ ஃபேண்டசி பாயிண்ட். இதுல பேட்டிங்ல கிடைக்கக்கூடிய ஒரு 40 ஓவரால ஒரு 95ல இருந்து ஒரு 100+ ஃபேண்டசி பாயிண்ட் இவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் டெஸ்ட் மேட்ச் டபுள் ஆப்ஷன் பிளேயருக்கு மோஸ்ட் ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து போறாங்க. காரணம் பேட்டிங்லயும் பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கும். பவுலிங் அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலியமாவும் பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இதுல டேரல் மெச்சல் அண்ட் ரச்சின் ரவீந்திரா. ஸோ பெருசா பவுலிங் பண்ற ஆப்ஷன் வந்து இருக்காது. டேரல் மெச்சல் மோஸ்ட்லி பவுலிங் பண்ற ஆப்ஷன் வைஸ்ல இருக்காது. பேட்டிங் ஆர்டர் மட்டும்தான் அவருக்கு இருக்கும். பிளஸ் ரச்சின் ரவீந்திரா மினிமம் ஒரு 5 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். ஓகே, அடுத்ததா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் யாருன்னு அப்படின்னு பார்ப்போம். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஜெயசூர்யா அண்ட் அஸ்தோ பெர்னாண்டோ இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25% கீழே தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் மேட்சுக்கு ரொம்பவே ஆக்டான பிளேயரா வந்து இருப்பாங்க. ஜெயசூர்யாவை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல சேர்த்து 6ல இருந்து 7 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின் பவுலர். ஸோ ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னர். அந்த பர்டிகுலர் வேணுல நிறைய மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஜெயசூர்யா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ்ல பெருசா விக்கெட் இல்லை, ஒரு 2 விக்கெட் தான் எடுக்கிறாரு அப்படின்னு இருந்தா அடுத்து அந்த 3rd, 4th, 5th மேட்ச் அந்த இதெல்லாம் வந்து பவுல் பண்ணும் போது கிட்டத்தட்ட போத் இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டு 6ல இருந்து 7 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பவுலிங்ல இருந்து மட்டுமே 120+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் போத் இன்னிங்ஸ் ரொம்ப அதிகபட்ச ரன்ல போத் இன்னிங்ஸ் வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் எடுக்கிறாருன்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைச்சிடும். வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஒன்னா கிராண்ட் லீக்கு ஆப்டான பிளேயரா இருப்பாரு. இவரை வந்து ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது அஸ்தோ பெர்னாண்டோ. ஸோ அஸ்தோ பெர்னாண்டோ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கா நடந்த மேட்ச்ல இன்னிங்ஸுக்கு 2 விக்கெட் இல்ல 3 விக்கெட் அப்படிங்க எடுத்திருந்தாரு. அதிகபட்சம் 5 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு ஒரே இன்னிங்ஸ். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல போத் இன்னிங்ஸ்ல சேர்த்து கிட்டத்தட்ட இவர்கிட்ட வந்து ஒரு 4 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச்ல நிறைய விக்கெட் எடுத்திருந்தாரு. அந்த வெனுக்கும் இந்த வெனுக்கும் டிஃபரன்ஸ் நிறையவே இருக்கு. இந்த வெனு ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட்டிங்கா இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பாலர் ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுத்துனா நம்மளை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட் எடுத்தாலும் ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓகே, இப்போ அடுத்ததா நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும்
டாம் லாதம், பிராஸ்வெல், மேட் ஹென்ரி அண்ட் ஆஜஸ் பட்லே. டாம் லாதன். ஸோ டாம் லாதனை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் மேட்சுக்கு ஒரு ஆக்டான பிளேயர். ரீசெண்ட் வயசுல பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் பிளே பண்ணாலும் நல்ல ஒரு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மேட்சுக்கு ஒரு 60+ இல்லை 40+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு போத் நீஸை சேர்த்து ஒரு 75ல இருந்து ஒரு 80+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் அந்த பவர் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் நிப்பஸோ அது மூலமா ஏதாச்சும் எச்எஸ் பட்டோ கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நம்ம ஓவராலா கிட்டத்தட்ட விட்டது நம்ம ஒரு 95+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பிராஸ்வெல் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு 40+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, பார்த்தா மேட் ஹென்ரி. மேட் ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாஸ்ட் மீடியம் போடக்கூடிய ஒரு பவுலர்ஸ். அப்படி இருக்க பட்சத்துல இந்த படம் ஸ்டார்டிங் அந்த 2ல பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸை சேர்த்து ஒரு 2 விக்கெட் அதிகபட்சம் ஒரு 3 விக்கெட் வரையும் விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர்ல வந்து கொஞ்சம் பர்டிகுலர் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. மேட் ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல இருந்து ஒரு 15+ இருந்து ஒரு 20+ ரன் வரை எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங்ல 3 விக்கெட் அதிகபட்சம் விடுறது நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ஆஜாஸ் பட்டேல். ஆஜாஸ் பட்டேலை பொறுத்த வரைக்கும் சேம் ஜெயசூர்யாவுக்கு என்ன சொல்லணும் அதே ஆப்ஷன் தான். போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. போத் இன்னிங்ஸ்ல சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 அல்லது 7 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேம் ஜெயசூர்யாவுக்கு என்ன சொன்னா அதே ஆப்ஷன்ல தான் இருக்காரு ஆஜஸ் பட்டேலை பொறுத்த வரைக்கும். ஆஜஸ் பட்டேல் ஸ்பின் பவுலர், நல்லாவே ஸ்பின்னிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா பேட்டருக்கு நல்லா ஃப்ரெண்ட்லியாக, போக போக பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்க பட்சத்துல ஆஜஸ் பட்டேல் நல்லாவே ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே 6ல இருந்து 7 விக்கெட், ஸோ அதிகபட்சம் விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ டிஃபரன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு போத் இன்னிங்ஸ்ல ஜெயசூர்யா அண்ட் ஆஜாஸ் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாங்க. பார்த்ததா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்ச பிளேயர் கமுந்து மெண்டிஸ், தனஞ்சய் டி சில்வா, இவங்க 2 பேரும் வந்து கொடுத்துருக்காங்க. கமுந்து மெண்டிஸ் இந்த இன்னிங்ஸ் வந்து பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தாங்க வந்து இருக்கு. லாஸ்ட் மேட்ச் ரீசன்ட் ஃபார்ம் மேட்ச்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காரு. பட் இவர்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் ஸ்பின்னர்கிட்ட வீக்கா இருக்காருங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலரை நல்லா டேக்கன் பண்ணி விளையாடுவாரு, என்ஜாய் பண்ணி பிளே பண்ணிடுவாரு. பட் ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அதுக்கு தகுந்தாக்குல ஒரு பேட்டிங் ஆடுறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் இவர்கிட்ட இருந்து போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 70+ ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவும் இல்லை. பவுலிங் பண்ண மாட்டார், மோஸ்ட்லி பண்ண மாட்டாரு. அப்படி பவுலிங் ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மினிமம் ஒரு 4ல இருந்து ஒரு 5 ஓவர் வரைக்கும் தான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுலயும் பெருசா விக்கெட் ஆப்ஷன் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததா தனஞ்சய் டி சில்வா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். 3 விக்கெட்டுக்கும் போது ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் பேட்டிங்ல வந்து கிட்டத்தட்ட போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 50+ ரன் வரையும் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்படி இருக்க பட்சத்துல ஒரு 110+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் விட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அடுத்ததா கெயின் வில்லியம்ஸ், டேரல் மிச்சல், டிம் சவுதி அண்ட் மிச்சல் ஸ்டாண்டர். ஸோ 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 90% வரையும் பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. கெயின் வில்லியம்ஸ் டெஸ்ட் மேட்சுக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கே சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ டெஸ்ட் மேட்ச்ல போத் அப்படி இருக்க பட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு 125 இருந்து ஒரு 130+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. கெயின் வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்னு கிராண்ட் லீக்கு சூட்டபிளான பிளேயரா இருப்பார். கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேரல் மிச்சல் ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் மேட்ச்ல அதுவும் டெஸ்ட் மேட்ச்ல ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பேட்டிங் ஆர்டர் இன்னிங்ஸ் வந்து 1 டவுன் இறங்குறாருங்க. ஸோ ரீசெண்ட் வயசுல பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்ல ஒரு பேட்டிங் ஆர்டர் அப்ரைட் கொண்டு வந்ததுல இருந்து ஒரு பேட்டிங் பொசிஷன் நல்லாவே இருக்கு. ஆவரேஜா பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்ல ஒரு 75ல இருந்து ஒரு 80+ ரன்னுங்கிறத அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச்ல ஒரு 80+ ஒரு 85+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் விட்டுருந்த நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்ததா டிம் சவுதி. ஸோ டிம் சவுதி அந்த டீமோட கேப்டன்ஷிப்ல இருக்காரு. வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல ஒரு எம்பது கொடுத்து பாருங்க. போத் இன்னிங்ஸ் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 விக்கெட் அதிகபட்சம் ஒரு 4 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் போத் இன்னிங்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஓகே, அடுத்ததா மிச்சல் ஸ்டாண்டர். ஸோ மிச்சல் ஸ்டாண்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ் அடுத்த 3rd 4th இன்னிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்து நம்ம போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 4-5 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 விக்கெட் வச்சுட்டாலும் ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஒரு பேட்டிங் ஆர்டர் எப்படி வேணா சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ அடுத்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல 2 பேருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் விக்கெட் கீப்பிங் மூலயமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் கிட்டத்தட்ட T20 அவருடைய இந்த மேட்சை தவிர்த்து டெஸ்ட்னு வந்துட்டாவே 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆடுறது பர்டிகுலர் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு. பார்த்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளான பிளேயர். அதாவது இதெல்லாம் ஸ்மால் லீக் அப்படிங்கிறது பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ கிராண்ட் லீக் அந்த தான் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட 5 நாள் நடக்கிற மேட்சுங்கும் போது கிராண்ட் லீக் மட்டும் தான் சூட்டபிளா இருக்கும். ஸோ இதுல தினேஷ் சண்டிமல், பெர்னாண்டோ அண்ட் ஜெயசூர்யா, கென் வில்லியம்ஸ் அண்ட் பிராஸ்வெல், ஆஜஸ் பட்டேல். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர் எனி 2 பிளேயர் கிராண்ட் லீக் அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே ஒரு சூட்டபிளான ஆப்ஷனா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 டீம் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் வைஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் மல்டிபிள் டைம்ல சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.